வணக்கம் நண்பர்களே. திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செஞ்சது திமுகவுடைய தலைமை. என்ன காரணம்? விஜயுடைய புரட்சி அலைதான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, தாவேகா, யாரும் எதிர்பார்க்கல. திமுக தோத்து இருக்கு, திமுக எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் தோற்றோம் அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காக நிறைய குழுக்கள் அமைச்சாங்க. அவங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்து ரிப்போர்ட்டை எழுதி எழுதி கொடுத்துட்டாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தரும் பக்கம் பக்கமா எல்லாம் பொங்கி தள்ளிட்டாங்க, புலம்பி தள்ளிட்டாங்க. சில பேர் சொல்றாங்க, மேலிடத்திலிருந்து கீழ்மட்ட தொண்டர்களை கவனிக்கவே இல்லை. கவனிக்கலைன்னா மரியாதை கொடுக்கல. நீங்க வேற கவனிப்பை நினைச்சுக்காதீங்க. இங்க மரியாதை கொடுக்கல, அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கு சொல்லல. முக்கியமா சொல்லப்போனா கீழ்மட்ட தொண்டர்கள் திரு விஜயுடைய பாப்புலாரிட்டி பெருகிட்டு இருக்கு, அவருடைய செல்வாக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத மேலிடத்தை சொல்றதற்கான வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா திரு விஜயோட பெயரை, தற்போது முதலமைச்சராக இருக்கின்ற திரு விஜயோட பெயரை முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலினும் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் எடுக்கவே இல்லை பிரச்சாரத்துல. எடுக்காமையே கட்சி பேரை சொல்றது, ஒருத்தர்னு சொல்றது, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடிமட்டத்துல எப்படி மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர வேண்டியது ஒரு கட்சியோட கடமை அல்லவா? அதை திமுக சரிவர செய்யவில்லை. இதைத்தான் அறிக்கை யார் யாரும் அறிக்கை தயாரிக்கிறவங்க யார் யாரை சந்திச்சாங்களோ அதுல பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊடகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்னன்னா, டிவிக்களுக்கு எல்லாம் நல்லா எந்த மாதிரி ஆட்களை அனுப்புறது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டாங்க. திமுக சார்பா தான். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல நிறைய தன் கையிலே தான் வச்சிருந்தாங்க. இப்படியெல்லாம் பேசணும், என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத பத்தி ஆட்களை தயார் பண்ணாங்க. ஆனா தொண்டர்கள் இப்படி இருக்கணும், தொண்டர்கள்கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க கவலைப்படல அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்பவும் கவலைப்படல அப்படிங்கிறத நிறைய பேருடைய புலம்பலா இருக்கு. ஐயா, இந்த மாதிரி ஒரு அறிக்கை தயாரிக்கிறாங்களே, ஏன் நடந்தது அப்படிங்கிறத பத்தி திமுக தலைமை கூப்பிட்டு பேசியிருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அப்படிங்கிறது இல்லாம, சரி தோத்து போயிட்டோம், அடுத்து என்ன பண்ணுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மனநிலையில திமுக தலைமை இருக்கு அப்படின்னு அடிமட்ட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தி இருக்கு. சரி, தோத்தாச்சு, தோத்தோன்னு என்ன பண்ணோம்? சரி தோத்தாச்சு, மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அதை சரியா ஆய்வு செய்வோம். ஆய்வு செஞ்சுட்டு அடுத்த தேர்தலுக்கு நல்ல மேல வருவோம், பவுன்ஸ் பேக் பண்ணுவோம், நாங்கள் திரும்பி வருவோம் அப்படிங்கிறத ஏன் திமுக தலைமை நினைக்கல தானே? உடனே என்ன பண்ணாங்க, எடப்பாடி வீட்டு கதவை போய் தட்டினாங்க. ஐயா, நீங்கள் முதலமைச்சர் ஆக மாட்டீங்களா அப்படின்னு. அவரும் சும்மா ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரி போயிட்டு அங்க இருக்கின்ற எம்எல்ஏக்கள் நல்ல செய்தி வருது, குட் நியூஸ் இஸ் கமிங் அப்படின்னு சொன்னார். அது என்ன நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்னா, திமுக ஆதரவு. இது பொதுமக்கள் கிட்ட மட்டுமில்லாம திமுக தொண்டர்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தியை கொடுத்திருக்கு. இது திமுக தலைமை உணரவே இல்லையே. ஏன்னா திமுக தோற்காத கட்சியா? மீண்டும் வந்திருக்குல்லவா? ஏன் திரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு 13 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சிக்கு வரவே முடியல. இருந்தாலும் கட்சியை நல்ல முறையில் கட்டுக்கோப்பாக, உற்சாகத்துடன், உயிர்ப்புடன் திரு கருணாநிதி வைச்சிருந்தார். அதுக்கப்புறம் 2 தடவை செல்வி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. 2011, 2016. அதையும் தாண்டி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது அல்லவா? அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன், திரு விஜய் முதலமைச்சர் ஆனவுடன் ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக எந்த அளவுக்கான திட்டங்கள்லாம் போட்டாங்க, எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சு போச்சு அல்லவா? அது பொதுமக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை கொடுத்திருக்கு, பாதிப்பை கொடுத்திருக்கு, அவங்களுடைய மதிப்பை குறைச்சிருக்கு. இதுல போய் ஆய்வு செய்ய என்ன இருக்கு அப்படின்னு திமுக தொண்டர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமா நினைச்சது என்ன அப்படின்னா, ஏற்கனவே செஞ்ச பல நல்ல திட்டங்கள் இருக்குல்லவா, அது மக்கள்கிட்ட சரியா போய் சேர்ந்தது மட்டும் இல்லாம அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. முக்கியமா மகளிர் உரிமை திட்டம், அதெல்லாம் உரிமை தொகை எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதுல கொடுக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு மாத்தி ஓட்டை போட்டுட்டாங்க. இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு வழக்கமாக ஓட்டு போடுறவங்களே மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. சரி, அறிக்கையை சொல்லிட்டாங்க, அறிக்கையை விசாரிக்கணும்ல, அதை பத்தி யோசிக்கணும்ல. அதை பத்தி யோசிக்கக்கூடிய நிலைமையிலேயே திமுக தலைமை இல்லை அப்படின்னு தான் இடைமட்ட தலைவர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் புலம்புறாங்களாம்.
இதுல திரு விஜயோடைய வெற்றி எப்படி வந்தது அப்படின்னா, இல்ல சினிமா கவர்ச்சியில் வந்தது இப்படிலாம் சொல்லிடுறாங்க. அது மக்கள் சரியாக சிந்திக்கவில்லை. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மக்கள் இப்போ ரீதிங்க் பண்றாங்களாம். அவங்க மக்கள் வந்து இப்போ உணர ஆரம்பிச்சுட்டாங்களாம், வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்களா, ஏன் ஓட்டு போட்டோம். இப்படியா அவர்கள் தங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்வார்கள்? இப்படிலாம் சொல்லலாமா? பாருங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டு என்னென்ன சொல்றாங்க? நெறைய புகார்கள் சொல்றாங்க. முக்கியமாக டாஸ்மாக் எடுத்துக்கிட்டோம்னா, ஆ கட்சிக்கு போனது, நெறைய பேருடைய தனிப்பட்ட கணக்குக்கு போன பணத்த நிறுத்திட்டோம். அது கிட்டத்தட்ட 1000 3000 கோடி அளவுக்கு அரசாங்கத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, கட்சிக்கெல்லாம் வரவே இல்லையே, எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்னு திமுக மறுத்துச்சா? அண்ணா திமுக மறுத்துச்சா? இல்லவே இல்ல. அந்த மாரி சொல்ல மாட்டாங்கல்ல. பேசாம சைலண்டா இருக்காங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை, மற்ற அளவுக்கான பதிவுகள், இது எல்லாம் லஞ்சமே இல்லைங்க. அரசாங்கத்திற்காக தான் பணம் வந்து சேர்றத தவிர தனிப்பட்ட கட்சிக்கோ போகக்கூடாது. இதுவரைக்கும் போயிட்டு இருந்தது அப்படின்னு அரசு சார்பா புகார் சொல்றாங்க. அப்படி இல்லை, இது தவறான புகார் அப்படின்னு ஒரு அறிக்கை வரவே இல்லைங்களே திமுக, அண்ணா திமுக இருந்து. ஏன் அந்த மாதிரி சொல்லாமல்ல, நாங்கள் எல்லாம் ஊழல் கரை படிந்தவர்கள்ல, நாங்கள் பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு சொல்லாமல்ல. மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ என்னமோ, எதுக்கு அதை போய் சொல்லிக்கிட்டு, அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. மத்ததெல்லாம் சொல்றாங்க. நிதி ஆயோக் கூட்டத்துல போய் திரு விஜய் தன் வருங்கால திட்டங்கள் என்ன சொன்னது அப்படி என்ன பத்தி பேசும்போது, உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாள் கழிச்சு, முழுசா ஒரு நாள் கழிச்சு என்ன சொல்றாரு, நாங்கள் கொண்டு வைத்த திட்டங்களையா எழுதி கொண்டு போய் படித்தாரு. ஆமா, நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு தாவேக சார்பில் கேட்கிறாங்க. திமுக நல்ல திட்டங்கள் பல அதை கொண்டு வந்துச்சு, மறுக்க முடியாதுங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் தேர்தலுடைய முடிவில் காமிச்சு, திமுக அரசு மிக மோசமான திட்டங்களை கொண்டு வந்தது, நல்ல திட்டங்களை கொண்டு வரவில்லை அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நல்ல திட்டங்கள் மேல கொண்டு வந்தாங்க. அதை இந்த அரசு, திரு விஜய் தலைமையிலான அரசு அதை தொடருது. அந்த தொடர்றது ஏன் தொடர்றீங்க, எங்க திட்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அரசாங்கமும் நிர்வாகமும் அப்படி தொடரத்தானே செய்யும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், அடுத்து வேற கட்சி வரலாம். ஆனா அந்த திட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அல்லவா? இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது திமுக சரியாக அணுகலை. இப்ப பாருங்க, இப்பதான் ஆட்சிக்கு வந்த உடனே உடனே என்ன பண்ணாங்க, உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுக்க பயணம் கொள்வாரு, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு, நடைப்பயணம் மேற்கொள்வாரு அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப இல்லையே. ஏன்னா ரொம்ப அந்த ஆட்சிக்கு வந்துருவாரு திரு விஜய், வந்துட்டாரு அப்படிங்கிறதுல ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. இனி வரவே முடியாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படி இருக்க முடியாது அல்லவா? எந்த ஒரு அரசியல் கட்சியும் கீழிருந்து மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்கள் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் தராதரம் பார்த்துதான் அடுத்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். எத்தனையோ தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் கழிச்சு சட்டப்பேரவை தேர்தல் வருது. இது எல்லாத்திலையும் ஒரு கட்சி உயிர்ப்புடன் இருக்கணுமல்ல. எடப்பாடி பழனிசாமி அவரும் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஏன்னா இப்போ ஆர்ப்பாட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி கட்சியோட தோல்வியை பத்தி ஆய்வு செய்வதற்கு மனசு இல்லையோ, அதே மாதிரி திமுக ஆயிப்போச்சு அப்படின்னு திமுக காரங்களே ரொம்ப புலம்புறாங்க. அவர் அதை பத்தி விசாரிக்க விரும்பல. ஏன்னா கீழ்மட்ட நிர்வாகிகள் நீங்க தாங்க காரணம் சொல்லிட்டாங்க, என்ன பண்றது. அதே மாதிரி திமுக தலைமையும் அதிமுக மாதிரியே ஆயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. தோற்று போனால் எல்லோரும் ஒரே மாதிரி ஆகி விடுவார்களோ? நன்றி, வணக்கம்.